நல்ல செய்தியெல்லாம் கேட்டீங்க. அந்த அக்கா மூலம், பாஸ்டர் மூலம் ஆண்டவர் என்னோட பேசினார். ஒரு தம்பி வந்தார், ஆண்டவர் என்னை புது பலத்தினால அபிஷேகத்தினால நிரப்பினார் சொன்னாங்க. ஆண்டவர் என்னோட பேசினார், என்னை வல்லமையினால் நிரப்பினார், தரிசனம் தந்தார். அப்படிப்பட்டவங்க கை வைத்துங்க பார்க்கலாம். உங்களோட பேசலையா? அப்போ ஏதோ பிளாக்கு கிடக்கு. என்ன கிடக்கு? பக்கத்தில் பார்த்து சொல்லு. ஒன்று பிளாக் இருக்கு அல்லது லாக் இருக்கு. அல்லேலூயா. ஒன்று பிளாக், ஹார்ட்டில் பிளாக் இருக்குன்னு தெரியுமா? பிளட் வெசல்ஸில் பிளாக் இருக்கு, பிரெயினில் பிளாக் இருக்கு. இல்லாட்டி வெளியில் உள்ள ஆர்கனில் லாக் இருக்கு. நீ இயேசுவுக்காக எழும்பணும். இந்த நாட்கள் பொல்லாதவைகள். ஞானம்னா என்ன? த ரைட் யூஸ் ஆஃப் நாலேஜ். அறிவை சரியாக பயன்படுத்துறதா என்னது? ஞானம். இந்த அறிவு எப்போ வரும்? நான் மதுரையிலெல்லாம் பைக்கில் போகும்போது யாராவது ஒருத்தன் குறுக்க வந்தா போடா என்ன சொல்லுவாங்க? உங்களுக்கு தெரியும். அறிவு சொல்ல மாட்டீங்க, நீங்கள் ரொம்ப நல்ல பிள்ளை. அப்போ உங்கள் அறிவை கெடுப்பதற்கு, உங்கள் அறிவை போலி ஆக்குவதற்கு சாத்தான் முயற்சி செய்வான். இப்போ ஆண்டவரை அறிந்து நீங்கள் என்ன செய்யணும்? நல்ல புத்திசாலிகளாக ஞானவான்களாக நடக்கும். தரிசனம் இல்லாத இடத்தில் ஜனங்கள் என்னவாங்க? சீர்கெட்டு போவாங்க. நீதிமொழி 29:18 போடு தம்பி. 29ஆம் அதிகாரம் 18ஆம் வசனத்தை போடு. நீதிமொழிகள் 29:18. எல்லாரும் வாசிங்க பார்க்கலாம் அந்த வசனத்தை. எல்லாரும் வாசிங்க. தம்பிமார் வாசி. தீர்க்க தரிசனம் இடத்தில் ஜனங்கள் சீர்கெட்டு போவார்கள். வேதத்தை காக்கிறவனோ பாக்கியவான். அது இங்கிலீஷ்ல எப்படி இருக்குன்னா, where there is no vision. எல்லாருக்கும் தரிசனம் இருக்கா? உங்க எல்லாருக்கும் என்ன தரிசனம் இருக்கு? இதை போல ஒரு முகாமில் நல்லா கவனிக்கணும். 2 தம்பிமாரு பைக்கில் வேகமாக போனான். மழை பெய்துக்கிட்டே இருக்கு. ஒரு பெரியவர், தம்பி ஸ்பீடாக போகாத. அவருக்கு இங்கிலீஷ் தெரியாது. ஸ்பீடாக போகாத, போனால் என்னையாவது ஆயிரும் அப்படின்னு சொன்னான். ஒரு பையன் சொன்னான், பெருசு வாய மூடு. இப்போ நீங்கள்லாம் சொல்லுங்க, பெருசு பாஸ்டர் சீக்கிரம் முடிப்பீங்களா அப்படின்னு சொல்கிற மாதிரி இருக்கு. அந்த பையன் மாதிரி இன்னும் ஸ்பீடாக போனான். ஸ்பீடாக போய் ரோட்டை பிரிக்கிறதுக்கு பேர் இருக்கு, என்ன பேர்? மீடியன். அதில் போய் மோதினான். சடன் பிரேக் அடித்தான். என்ன ஆச்சுன்னா, அப்படியே அந்த பைக்கு தூக்கி எரிஞ்சு பைக்கை ஓட்டுனவன் ஆக்சிடெண்ட்டில் இறந்து போனான். நல்லா கவனிக்கணும், நான் சொல்கிற கதையை கவனிக்கணும். பின்னால் உள்ளவன் என்ன பண்ணா, இந்த மீடியனுக்கு வலது பக்கம் இந்த ரோட்டு ஓரத்தில் ஹோட்டலில் உள்ள எச்சி இலையெல்லாம் கொட்டி இருந்தது. அதை ஒரு மாடு மேய்ந்து கொண்டிருந்தது. இந்த மாட்டின் மேலே போய் விழுந்தான். மாடு நல்ல வாட்ட சாட்டமான மாடு. அது மேலே விழுந்த உடனே இந்த மாடு தட தடன்னு புறப்பட்டுச்சு. பாருங்க, இவன் மாடு நம்மளை முட்டிரும், காலால் மிதிச்சிரும்னு மாடுக்கு முதுகில் ஒன்று இருக்குமே குழம்பு, அதை பிடிச்சி மாட்டு மேலே உட்காந்துட்டான். இப்போ அவன் மாட்டு சவாரி செய்கிறான். என்ன சவாரி செய்கிறான்? பக்கத்தில் பார்த்து கேளுங்க, மாட்டு சவாரி செய்கிறியா? அதான் கதைக்கு வரப்போகிறேன், நல்லா கவனிக்கணும். மாடு தட தடன்னு ஓடுது. இந்த மீடியனை தாண்டினா ஜங்ஷன் இருக்கு.
இந்த ஜங்ஷனில் சிக்னல் லைட் இருக்கு, போலீஸ் கண்ட்ரோல் பண்ணுறார். இந்த மாடு இவன் உளுந்த வேகத்தில் தட தடன்னு ஓடிச்சு பாரு. இங்கே ஓடுது, அங்கே ஓடுது, இங்கே ஓடுது, அங்கே ஓடுது. போலீஸ் இருந்துட்டு சொல்ற, ஏ எங்கே போற? அவன் சொல்றான், அதான தெரியல. லாரி ஓட்டுறவன் கெட்ட வார்த்தை சொல்லி திட்டான், டே எங்க போற? அதான தெரியல. ஏசப்பா இந்த முகாமில் நம்மோட பேசினாங்க, உனக்கு தரிசனம் இல்லைன்னா நீ கெட்டு போவ. ஆனா பைபிளில் யோசேப்பு ஒரு தரிசனம் உள்ளவனா இருந்தான், தானியேல் தரிசனம் உள்ளவனா இருந்தான். தரிசனம்னா என்ன அர்த்தம்? ஆண்டவருடைய வெளிப்பாடு. சின்ன திரைன்னு டெலிவிஷனுக்கு சொல்கிறோம் இல்லையா, ஆண்டவர் நம்ம மனதில், நம்ம ஆத்துமால, நம்ம ஆவியில் வைக்கிற திரை. நான் உன்னை இப்படி பயன்படுத்துவேன், நீ இப்படி பரிசுத்தமாக வாழ்ந்தேன்னா உன்னை பரலோகத்தில் இப்படி நடத்துவேன், உனக்கு பலன் தருவேன், எதிர்காலத்தில் என்ன செய்வேன் அப்படின்னு ஆண்டவர் காண்பிக்கிறதா தரிசனம். இந்த அருமையான பிரதர்ஸ் வீடியோ எடுக்கிறாங்க பாருங்க. தரிசனம்னா என்ன? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்க. இன்றைய ஆவியின் நிறைவை வைத்து இன்று ஆண்டவர் நாளை எதிர்காலத்தில் என்ன செய்ய போகிறார் என்பதை காண்பிப்பதே தரிசனம். கைத்தட்டுக்க பார்க்கலாம். சில தம்பிமார் கேளுங்க, அவன் ஆப் வச்சிருக்கான், நான் அது வச்சிருக்கேன், அவன் அதை பார்க்குறான், இதை பார்க்க. அது இல்லை. சில தங்கச்சிமாரும் இன்னைக்கு நல்லா என்ன போட்டாங்க, இன்னைக்கு அழகா என்ன கூகுள் பற்றி போட்டிங்க, மிஸ்டர் கூகுள், மிஸ்டர் பைபிள். உங்கள் கோரியோகிராஃபி நல்லா இருந்துச்சு. தங்கச்சிமார் கை தட்டுங்க. வெரி குட், ஹல்லேலூயா. ஆனால் நான் கேட்குறேன், வாட் இஸ் இன் யுவர் மைண்ட்? உன் மைண்டில் என்ன இருக்குது? உன் இருதயத்தில் என்ன இருக்குது? 4 பேர் என்ன அப்ரிஷியேட் பண்ணணும். ஒரு சர்ச்சில் தரிசனம் என்னன்னு கேட்டால் அந்த பாஸ்டர் சொல்லி சிரிச்சார். ஒரே பையனை 3 பொண்ணு கல்யாணம் பண்ணுவேன்னு பார்த்துச்சான். அது இல்லை. நல்லா கவனித்துக்கணும், நல்லா கவனிக்கணும். யோசேப்பை போல பரிசுத்த தரிசனம், பரலோக தரிசனம், மகிமையின் தரிசனம், அதை பார்க்கறதுக்கு தான் ஆண்டவர் உங்களை அழைத்திருக்கிறார். யோவேல் 2:28 பார்த்தீங்கன்னா, அதற்கு பின்பு மாம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன். அதற்கு பின்புன்றது மூல வார்த்தையில் எப்படி இருக்குன்னா, கடைசி நாட்களில் ஆவியானவர் இந்த அருள் மாறியை ஊற்றும்போது நமக்கு தரிசனங்களை தருவார். இதுக்கு இன்னொரு பேர் தான் என்ன? பாரம். இந்த தரிசனத்துக்கு இன்னொரு பேர் தான் என்ன? அம்மா வயிற்றில் ஒரு கரு வளருவது போல நான் இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யணும், இயேசுவுக்காக எதையாகிலும் செய்யணும், இயேசுப்பாவுக்கு பயன்படணும், சாட்சியா இருக்கணும். இன்னைக்கு பிரின்ஸ் எக்கால், பாஸ்டர் லோகேஷ்லாம் பயன்படுறாங்க. அவங்களுக்கு ஆரம்பத்தில் எப்படி இருந்திருக்கு கேளுங்க, சின்ன பாரமா. எத்தனை நாள் உபவாசித்து, எத்தனை நாள் கண்ணீர் விட்டு, எப்படி ஒரு தாய் 9 மாதம் 1 வாரம் கழிச்சு குழந்தை பெற்றெடுப்பது போல ஆண்டவர் கொடுத்த தரிசனத்துக்காக உபவாசம் பண்ணி, ஜெபம் பண்ணி, தியாகம் பண்ணி கருத்தோடு இருந்தீங்கன்னா ஒரு நாளில் வெற்றியுள்ள விசுவாசியா, வெற்றியுள்ள தலைவனா, வெற்றியுள்ள ஊழியக்காரனா, வெற்றியுள்ள ஊழியக்காரியா மாறுவேன். ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். பக்கத்தில் கையை பிடி சொல்லுங்க. கண்ணானது சரீரத்தின் விளக்காயிருக்கிறது. உன் கண் தெளிவாயிருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாயிருக்கும். இந்த கண் என்னென்ன கண் இருக்கு? சரீர கண்.
சில கண்ணை பார்த்தாவே என்ன கண்ணா, பாவத்தை விட்டு ஓயாத கண்கள்னு யூதால இருக்கு. சில தம்பிமாரை பார்த்தா ரொம்ப நல்ல பையனா இருக்கிறான், சில தம்பிமாரை பார்த்தா நரகம் அப்படியே இருக்கிற மாதிரி இருக்குது. இதே போல தான் சில தங்கச்சிமார். நீ அப்படி இருக்கக்கூடாது. உன் கண்ணு தெளிவாக இருந்தா உன் மனக்கண், உன் ஆவிக்குரிய கண், உன் பிரகாசமான கண், உன் விசுவாச கண், ஞான கண். இந்த ஞான கண் தான் ஞான திருஷ்டி. நான் 18வது வயதில் எங்கள் சர்ச்சில் ஜெபம் பண்ணுவேன். அப்போ ரொம்ப கஷ்டம், வீட்டில் பொருளாதார கஷ்டம். ஆனால் அடிக்கடி உபவாசம் பண்ணி ஜெபம் பண்ணுவேன். ஆண்டவர் அன்றைக்கு அதற்கு பிறகு காண்பித்ததை இப்போ நிறைவேற்றி வருகிறார். அப்போஸ்தலர் 26 பார்த்தீங்கன்னா பவுலுக்கு சொல்லப்பட்ட வார்த்தை 19ஆம் வசனம், அவர் உனக்கு தரிசனமாகி காண்பிக்க போகிறவைகளுக்காக உனக்கு தரிசனமானார். இப்போ இந்த முகாமில் உங்கள் முகத்தில் நல்ல பிரகாசம் வந்திருக்கு, நல்ல விடுதலை வந்திருக்கு, நல்ல சந்தோஷம் வந்திருக்கு, சமாதானம் வந்திருக்கு, ஆண்டவருடைய பிரசன்னம் வந்திருக்கு. ஆனால் கர்த்தருடைய முகம் யார் மேலே வைக்கப்பட்டு, நான் வந்ததற்கு ஒரு அக்கா ஜெபம் நடத்துனாங்க பார்த்தீங்களா, முகாந்திரம் இல்லையா, லக்கு இல்லையா, லக்கணம் இல்லையா, லட்சியம் இல்லையா. தம்பி தங்கச்சி, நீ அலட்சியம் பண்ணேன்னா நீ ஞானம் உள்ளவன் அல்ல, நீ ஞானம் உள்ளவள் அல்ல. ஏசப்பா என்னை ஒரு தரிசனக்காரனா மாற்றும். எத்தனை பேர் கேட்க போகிறோம்? எலும்பி நில்லுங்க பார்க்கலாம், எலும்பி நில்லுங்க. முடிக்க போகிறேன். நான் ஒரு தரிசனக்காரியாக மாறணும், நான் ஒரு தரிசனக்காரனாக மாறணும். ஆண்டவர் என்னை கொண்டு என்ன செய்ய விரும்புகிறார் அதை நான் செய்ய விரும்பணும். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் கை வைத்துங்க பார்க்கலாம். அப்படிப்பட்ட பிள்ளைகள் மாத்திரம் கை வைத்துங்க. மற்றவங்களை பற்றி எனக்கு கவலை இல்லை. ஆண்டவர் கடைசி நாட்களில் மாம்சமான யாவர் மீதும் ஆவியை ஊற்றுவேன் இருக்கிறார். எல்லாரும் வாயை திறந்து எல்லாரும் கேளுங்க. ஏசப்பா கேளுங்க. பவுலுக்கு பரம தரிசனம் தந்தீங்களே, தானியேலுக்கு தந்தீங்களே, யோசேப்புக்கு தந்தீங்களே, ஞான திருஷ்டிக்காரர்களுக்கு தந்தீங்களே, எனக்கு தாங்கப்பா. எத்தனை பேர் கேட்க போறீங்க? கேட்குறவங்க அப்படி வாயை திறங்க பார்க்கலாம். உங்க வாயை திறந்து கேளுங்க. உங்க மேல ஆவியானவர் இறங்குவார், உன் மேல ஆவியானவர் இறங்குவார். அப்படி வாயை திறந்து, நல்ல வாயை திறந்து, பேசக்கூடாது. ஹல்லேலூயா. எல்லாரும் வாயை திறந்து, ஆண்டவரே நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு, நான் வந்ததற்கு ஒரு முகாந்திரம் உண்டு. என்ன உம்முடைய வல்லமையினால் நிரப்பும், என்ன உம்முடைய வல்லமையினால் நிரப்பும். மாம்சமான யாவர் மீதும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. பாடுவோமா? மாம்சமான யாவர் மீதும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை சொல்லுங்க. ஒற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறேன், நான் தாகத்தோடு காத்திருக்கிறேன். மாம்சமான யாவர் மீது ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. சொல்லுங்க. மாம்சமான யாவர் மீதும் ஊற்ற வேண்டுமே, மக்கள் எல்லாம் இறைவாக்கு உரைக்க வேண்டுமே. ஒற்றுமையா வல்லமையை
ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. எல்லாரும் ஆவியில நிறைந்து தாகத்தோடு காத்திருக்கிறே. ஊற்றுமையா வல்லமையே, ஊற்றுமையா வல்லமையே தாகத்தோடு காத்திருக்கிறே. தாகத்தோடு உம்முடைய வல்லமையை ஊற்றும் எங்க பிள்ளைகள் மேல. ஊற்றுமையா வல்லமையை, ஊற்றுமையா வல்லமையை தாகத்தோடு காத்திருக்கிறே. நான் தாகத்தோடு ஒவ்வொருவர் கண்களை திறப்பீராக. ஊற்றுமையா அபிஷேகத்தினால உம்முடைய பிள்ளைகளை நிரப்புவீராக, நிரப்புவீராக, நிரப்புவீராக. ஓரா பாதாலா ரகாதரா இமாரா தாலாரியாதரா. ஊற்றுமையா சத்தமா சத்தமா glory. எஸ் கூப்பிடு. ஜெபமா பாடல பாடு, ஜெபமா பாடு. அந்த தேவ மனித ஃபாதருடைய பாடல. ஆமே பாடு பாடு. ஊற்றுமையா வாய திறந்து இன்னும் இந்த கடைசி நேரம் ஓ மேல பின்மாறிய ஊற்றுகிறவர், அபிஷேகத்தை ஊற்றுகிறவர். ரிசீவ் ரிசீவ் த பவர் ஆஃப் த ஹோலி கோஸ்ட். கர்த்தர் ஓ மேல வல்லமையை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். ஓ வாய தர, வாய தர. அந்நிய பாஷையில பேசு. கெட்ட தரிசனத்தை கண்டு நரகத்துக்கு போயிடாத, சிதறி போகாத. நீ வந்ததுல ஒரு நோக்கம் உண்டு. ஓ மேல வல்லமையை ஊற்றுகிறார், ஊற்றுகிறார், ஊற்றுகிறார். நல்ல வாயை திறந்து receive the power of the Holy Ghost. receive it, receive it, receive it, receive it. கண்ணை திறக்காத, கண்ணை மூடி. என் ஞான கண்ணை தரவும், தரிசன கண்ணை தரவும், ஆவிக்குரிய கண்ணை தரவும், ஓ விசுவாச கண்ணை தரவும், மகிமையின் கண்ணை தரவும், பரலோக பரம தரிசனத்தின் கண்ணை தரவும். ஞான திருஷ்டிக்காரர்களை நிரப்பினவரே, நிரப்பும் எங்க பிள்ளைகளை நிரப்பும். வாய்த்தர வாய்த்தர நிரப்பும், 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 நிரப்பும். ஓரா பாதார் சத்தமா கூப்பிடு, கூப்பிடு. உன் வாயை விரிவாய்த்தர. அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார், அவர் நிரப்புவார். ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட், ரிசீவ் இட். வேறு தரிசனம் வேண்டாம். உனக்குள்ள ஒரு இன்வர்ட் விஷன் வரட்டும். உனக்குள்ள நீ யார் என்பதை குறித்த தரிசனம். உனக்குள்ளே அப்வர்ட் விஷன் வரட்டும். மகிமையின் தேவன் ஏசாயாவை தெரிந்து கொண்டது போல உன்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். உன் மேல ஆவிய ஊற்றுகிறார். நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா, நன்றி அப்பா. ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் கை வைத்து சொல்ல போறீங்க, நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிவேன்? எத்தனை பேர் சொல்ல போறீங்க? எல்லாரும் கை வைத்து நீங்க ஏமாத்த வேண்டாம். உண்மையா 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 உள்ளவங்க மாத்திரம், மேடையில் உள்ளவங்க எல்லாரும் 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 கையை வைத்து கையை வைத்து நான் பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிவேன். ஏசப்பா, பரிசுத்த ஆவியானவர், பிதாவாகிய தேவன் எனக்கு என்ன சொல்லுகிறாரோ கீழ்ப்படிவேன். நன்றி ஆண்டவரே. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். ஆவியானவர் சிலரோட பேசிக்கிட்டே இருக்கிறார். நீ எனக்கு வேணும், நீ எனக்கு வேணும். உன் ஜெபம் எனக்கு வேணும், உன் ஆராதனை எனக்கு வேணும், உன் சேவை எனக்கு வேணும். ஊழியம், அருட்பணி, திருப்பணி, பணிவிடை, சேவகம்னா மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் த பீப்புள் அண்ட் மீட்டிங் த நீட்ஸ் ஆஃப் காட். காட்ஸ் பவர்ல மனித தேவைகளை சந்திப்பது, மனித தயவுல தேவனுடைய தேவைகளை சந்திப்பது. ஏசப்பாவுக்கு இயன்ற ஊழியம் செய்வேன்,
இப்படி சொல்ல தம்பிமார் தங்கமார் கை வைத்துங்க பார்க்கலாம், கை வைத்து பார்க்கலாம், கை வைத்து பார்க்கலாம். God bless you. எங்கள் அன்பின் ஆண்டவரே, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போன எங்க பிள்ளைகளை அனுப்புங்கப்பா. மீதியானியரை முறியடித்த கிதியோனை போல, அந்த எருபகாலை போல எங்க பிள்ளைகளை பயன்படுத்த வம்சமான யாவர் மீதும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீரே. உடைய பிள்ளைகள் மேல ஊற்றுங்கப்பா. சந்தோஷமா அனுப்புங்க, சமாதானமா அனுப்புங்க. இதற்காக இரவும் பகலும் பிரயாசப்பட்டவர்கள், ஜெபித்தவர்கள், கொடுத்தவர்கள், எல்லா லீடர்ஸ், எல்லா டீம் மெம்பர்ஸ், சர்ச் மெம்பர்ஸ், ஊழியர்கள், ஸ்டாஃப் எல்லாருக்காக உம்மை துதிக்கிறோம், நன்றி சொல்லுகிறோம். அருமையாய் பயன்படுத்தின அருமையான ஊழியர் பாஸ்டர், ஆண்டவரே சகோதரி பிரின்சி, பாஸ்டர், அருமையான தாய் தகப்பன், இந்த குடும்பத்துக்காக ஆண்டவரே நன்றி சொல்லுகிறோம். உடைய பிள்ளைகளை சந்தோஷமா அனுப்புங்க, நிறைவோடு அனுப்புங்க. இயேசுவின் வெற்றியின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்தரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்தரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவார். ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் தரிசனம் தந்து பரம தரிசனத்துக்கு கீழ்ப்படிதலால் நடத்தும் ஐக்கியமும் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். God bless you. உங்கள் அனைவருக்கும் நன்றி. கீழே டீ ரெடியா